தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது இத்துடன் முடிவடைய போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஊடகங்களால உருட்டப்பட்டதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அண்ட் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய குரல் எப்ப வெளியே வருமோ அப்பதான் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது முழுசா தெரியும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோட பதிவு ஏதாவது போடுங்க சார், இல்ல அப்படின்னா கைமீறி போயிரும், என்ன நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறதையாவது சொல்லுங்க, உங்களுடைய தரப்பு நியாயத்தையும் கேட்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு மக்களுடைய எழுச்சி அப்படிங்கிறது விஜய் அவர்களுடைய வாயில இருந்து என்ன வரும் அப்படின்னு பாக்குறதுக்காக இருந்தாங்க. இது முழுக்களுமே தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான ஒரு சண்டையா அப்படிங்கிற ஒரு கருத்தும் மக்களிடையே நிலவப்பட்டு இருக்கு. அவதூறு பருப்ப வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு விவாதங்கள் அப்படிங்கிறதும் போது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்துறாரு, அமுதா ஐஏஎஸ் அவர்கள் வலியுறுத்துறாங்க. இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் எண்ட் டு எண்ட் நிறைய வந்து டீகோட் பண்ண போறேன். மிஸ் பண்ணிடாதீங்க, லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. ஒரு வழியா விஜய் அவர்களுடைய வீடியோ அப்படிங்கிறது வெளியிடப்பட்டுருச்சு. விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய ஆதங்கம் ஒட்டு மொத்தமா வந்து குவிச்சிருக்காரு அதுல அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நம்மளுக்கு இருந்த எல்லா சந்தேகத்திற்கான ஒரு விடை, இதுக்கப்புறம் அரசியல் அவர் வருவாரா, அரசியல் களத்துக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்லாம் எல்லாரும் சொல்றாங்களே, இது உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வரும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் இன்னும் வீரியத்தோட இன்னும் நிறைய நம்பிக்கையோட நான் அரசியல் களம் நம்மளது தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாரு. அண்ட் இது மூலமா நிறைய பேருக்கு இருந்த ஒரு பெரிய டவுட் அப்படிங்கிறது கிளியர் ஆயிடுச்சு. அடுத்த கட்டமா கரூர்ல நடந்த இந்த விஷயம் பத்தி அவர் ஏன் மன்னிப்பு கேட்கல, அங்க இப்படி நடந்திருக்க கூடாது அப்படிங்கறத அவர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கணுமா இல்லையா, அவர் ஏன் கேட்கல அப்படிங்கிறது இன்றைக்கான பேசும் பொருளா இருக்கு. பட் நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அவரு வீடியோஸ் ஆரம்பிக்கும் போது நமக்கான கேள்விகளுக்கான எல்லா பதிலுமே சொல்லியிருக்காருன்னு தான் சொல்லணும். பிகாஸ் நானும் மனுஷன் தானே அப்படிங்கிறாரு. நான் அவ்வளவு பேர் வந்து துயரத்துல இருக்கும்போது எல்லாரையும் விட்டுட்டு ஓடணும் அப்படின்னு நான் நினைப்பேனா, கை கொடுத்து அவங்களுக்கு என்ன உதவி செய்யணும் அப்படின்றத நான் பண்ணணும்னு நான் நினைப்பேன் தானே. அங்க போனா இன்னும் வந்து இந்த ப்ராப்ளம் எப்படி வேணா மாறலாம், இன்னும் கிரிட்டிக்கலா மாறலாம், இது எந்த மாதிரி போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி வந்தா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நான் தவிர்த்தனே தவிர என்னுடைய மனசு முழுக்க அங்கதான் இருந்துச்சு அப்படிங்கறது சொல்றாரு. அண்ட் 5 இடத்துல நான் இது வரைக்கும் மாநாடு நடத்திருந்தேன், எங்கேயுமே எப்பவுமே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா கரூர்ல மட்டும் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியாவே நிறுத்தியிருக்காரு. உங்க எல்லாருக்கும் அதற்கான பதில் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. சோ திமுகவை எதிர்த்து அரசியல் களம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கறத அவர் கடைசியின் வார்த்தை மூலமா புரிஞ்சுச்சு. ஸோ சிஎம் சார், நான் வீட்டில தான் இருப்பேன், இல்லை ஆஃபீஸ்ல இருப்பேன், என்னுடைய தொண்டர்களையோ என்னுடைய கூட இருக்கிற நபர்களையோ என்னை சார்ந்து இருக்கிறவங்களையோ இல்லை என்னுடைய எந்த தொண்டர்களா இருந்தாலும் சரி அவங்கள மேல நீங்க கை வைக்காதீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னாலும் எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிட்டு இருக்கீங்க, நிறைய விஷயம் நான் பார்க்க முடியுது. நீங்க என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் என்ன பண்ணுங்க, எது நினைச்சீங்கன்னாலும் நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்மதில்லா விஜய் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. பட் அவருடைய அந்த ஒரு கஷ்டமான ஒரு ஃபேஸ்ன்னு இருக்கும்ல, நிறைய பேர் வந்து நடிக்கிறாரு, நல்ல ஒரு நடிகர்ப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் அவங்கவுங்களும் திட்டினாங்க. அண்ட் ஒரு பக்கம் வந்து ஆளும் கட்சி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கும். இந்த சூழ்நிலையில என்னதான் இருந்தாலும் இப்போ எண்ட் ஆஃப் த டே அவரோட தப்பு தானா முழுக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவரை மட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம குற்றம் சாட்ட முடியாது. அங்க நிறைய மக்கள் வந்து பேசியிருந்தாங்க பாத்தீங்களா. அதுல ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தாங்க கரெக்டான பாயிண்டா, இந்த இடம் இப்ப நம்ம வேலுச்செட்டிப்பாளையமா அந்த இடம் வந்து இதுதான் பிளேஸ் அப்படிங்கிறது யாருக்குமே வந்து, அதாவது எங்களுக்கு தெரியும், அரசியல் தலைவரா இருக்கிற விஜய் அவர்களுக்கு தெரியாது அது எப்படி இருக்கும் அப்படின்னு கூட அவருக்கு தெரியாது. ஆனா இந்த இடத்த அப்ரூவ் பண்ணவங்க அப்படின்னு இருக்காங்கல்ல, அவங்க மேலதான தப்பு இருக்கு. அவங்க வந்து எப்படி இந்த இடம் பத்தும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா தெரியக்கூடாதா. 10,000 நபர்கள் தான் வருவாங்க, அவங்களுக்கு 500 போலீஸ் நீங்க அலோகேட் பண்ணீங்க. அப்ப 20,000 நபர், 25,000 பேரு, 30,000 பேர் அப்படின்னு சொல்லி கூடிக்கிட்டே இருக்கும்போது போலீஸுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறதும் கூடணும்ல, அதெல்லாம் ஏன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இனி வரைக்கும் கேள்விகளா மட்டும்தான் இருக்கு. இதற்கான பதில் திமுக அரசாங்கம் கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசுறவங்க எல்லாரையும் புடிச்சிட்டு போய் நான் ஜெயில வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரியான பயத்தை இப்போ எல்லார் மத்தியிலும் உருவாக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அவதிகளோ இல்ல அவதூறோ பரப்பாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த விஷயங்களை கேட்டுட்டு பல பேர் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா, எச்சரிக்கை, இது வந்து சாதாரணமா நான் சொல்றதெல்லாம் கிடையாது, எச்சரிக்கை பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடியே வந்து வீடியோஸ் எல்லாம் விட்டிருந்தாரு. அப்போ எச்சரிக்கைன்னு சொன்ன அவரு வந்து எல்லாரையுமே வந்து டார்கெட் பண்ணி பயமுறுத்தும் வகையில பேசினாரா, இதை இவங்க பேசுறாங்களா, நீங்களே யோசிச்சு சொல்லுங்களேன் அப்படின்னு தாவேகாவினர் திமுகவை இப்ப அப்படியே அகேன்ஸ்டா வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க.
41 நபர் அங்க இறந்திருக்காங்க அப்படிங்கிறது ஏத்துக்கக்கூடிய விஷயமே கிடையாது. இது நடந்திருக்கவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் இது மாதிரி நடக்கவும் கூடாது. இது வரைக்கும் ஹிஸ்டரியிலே இப்படி கிடையாது. ஒரு அரசியல் தலைவர் ஆகட்டும், ஒரு சினிமா ஆக்டர் பாக்குறதாகட்டும், ரெண்டுமே கலந்து இந்த நபரை பாக்குறதுக்கா இருந்தாலும் இது வரைக்கும் எத்தனையோ பேர் அந்த மாதிரி சினிமா டு அரசியல் பயணம் அப்படிங்கிறது வந்திருக்காங்க. ஆனா இந்த அளவுக்கான ஒரு நெருக்கடியில இந்த மாதிரி இத்தனை கவுண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இறந்தது அப்படிங்கிறது சரித்திரமே கிடையாது. ஆனா முதல் முறையா 41 நபர்கள் இறந்திருக்காங்க அப்படின்னா அது இவருடைய அந்த ஒரு பரப்புரையில தான். சோ இவருக்கான ஒரு கேள்வி இருக்கும்ல, உங்களுக்காக தான் வந்தாங்க, உங்களாலதான் இறந்து போயிட்டாங்க அப்படின்றது அந்த குற்ற உணர்ச்சி அவர் பயங்கரமா கொல்லும் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் அடுத்த கட்டமா அவரை நம்ம ஈஸியா விமர்சனம் பண்ணிடலாம். சொன்னா இது நம்மளோட இப்ப நம்ம பேசுற வீடியோ திமுகவுக்கு ஆதரவாகவோ அதிமுகவுக்கு ஆதரவாகவோ இல்ல இவங்களுக்கு எல்லாம் எதிர்ப்பாகவோ இல்ல தாவேகாவுக்கு ஆதரவாவோ எதிர்ப்பாவோ அப்படியெல்லாம் கிடையாது. ஆஸ் அ ஹியூமனா ஜஸ்ட் ஒரு அவர் அரசியல்ல வளரணும்னு நினைச்சு உள்ள உட்கார்ந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரொடெஸ்ட் பண்றாரு, பரப்புரை பண்றாரு, எல்லாமே பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம மக்கள் டு பி ஃப்ராங்க் நம்ம எல்லாருமே எப்படி இருக்கோம்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு நியூஸா அந்த விஷயம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பெரிய மன அழுத்தத்தை கொடுத்துச்சுதான். அதை நான் லாஸ்ட் வீடியோஸ்ல சொல்லியிருந்தேன். அன்னைக்கு அந்த இறப்பு சதவீதம் அப்படிங்கிறது கவுண்ட் அப்படிங்கிறது ஏறிக்கிட்டே இருக்கும் போது 12 1 மணி வரைக்கும் நாங்கள் எல்லாருமே டிவி தான் பார்த்துட்டு இருந்தோம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறதுக்கு கூட மனசு வரல. என்ன நடக்குது அங்க அப்படிங்கறத ஒரு அப்டேட்டை பார்த்துக்கிட்டே அவ்வளோ ஒரு மாதிரி ராத்திரியில தூங்க முடியாம நமக்கே ஒரு ஆஸ் அ ஹியூமனா நம்ம எங்கேயோ இருந்து பாக்குற நம்மளுக்கு இவ்வளோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது தன்னால நடந்துச்சு இந்த விஷயம் அப்படிங்கறது தெரிஞ்சு அந்த மனுஷன் வேணும்னு பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? இது இவர் நீதான் பண்ண அப்படின்னு சொல்லி குத்திக்கிட்டே இருக்கிறதுல நியாயம் கிடையாது. என்னன்னா இவர் எனக்கான இடம் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு. அவர் கேட்ட இடங்கள் இன்னும் இடையூறான இடங்கள், அவங்க கேட்டது குட்டியான இடம், நாங்க அந்த இடத்த கொடுத்துருந்தோம் அப்படின்னா பெரிய பிரச்சனையா இருக்கும், நாங்க அந்த பெரிய இடத்த தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போலீசார் சொல்றாங்க. ஆனா அண்ணாமலை போன்ற நபர்கள் சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இடம் கொடுத்துருக்கணும். ஆனா இப்ப ரவுண்டானா போன்ற இடங்கள் அப்படின்னா 4 பக்கமும் மக்கள் சிதறி ஓடுறதுக்கு ஈஸியா இருந்திருக்கும். ஒரு பக்கம் அவங்களும் தப்பிச்சு போயிருப்பாங்க. ஆனா இது ஒரே ரோடு, ஒரு முட்டு சந்த மாதிரி இருக்கிற இடத்துல எப்படி பத்தும்? அதிமுக நடந்துச்சு, நம்ம கூட்டம் நடந்துச்சு, திருமாவளவன் அவர்கள் நடத்தினாரா, இல்ல யார் என்ன ப்ரொடெஸ்ட் நடத்திருந்தாலும் இல்ல எந்த மாதிரியான பரப்புரைகள் அரசியல் களத்துல இருந்து பண்ணியிருந்தாலுமே அதுவும் இதுவும் ஒண்ணு கிடையாது. இவர் ஒரு கூடுறாரு அப்படின்னாவே அது மாநாடு மாதிரி தானே இருக்கு. அப்போ 10,000 பேர் அப்படின்றத ஏறும் போது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 10,000 பேர் தான் வருவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு யார் சொன்னது? அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை அமுதா IAS அவர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமுதா IAS அவர்களே இப்ப எதுக்கு திடீர்னு கிளம்ப இருக்கிறீங்க? இப்பதான் ஒரு கமிஷனை வச்சு நீங்க அருணா அவர்களை வச்சு நீங்க சூப்பரா நடத்திட்டு இருக்கீங்க. அதுக்குள்ள அமுதா அவர்கள் எப்படி உள்ள வந்தாங்க? அவங்க ஏன் உங்களுக்காக பேசுறாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் போன்ற பல நபர்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கூட்டத்துல தடியடி நடத்தப்பட்டுச்சு போலீசாரால அப்படிங்கிறது ஊடகங்களே சொல்லி இன்றைக்கு ஊடகங்கள் சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது. தடியடி அப்படிங்கிறது அவங்களெல்லாம் விலக்கி விடுறதுக்காக மட்டும்தான் நடந்ததே தவிர உண்மையா வேணும்னு போலீசார் யாரையும் தாக்கல அப்படின்னு சொல்லிட்டு அமுதா IAS அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் வருவாரு, பங்கேற்பாரு அப்படின்னு தெரியும் போதே அவர் சும்மா ஒரு பரப்புரைக்கு ஒரு 10,000 பேர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியானதுதான். இது அதிமுகவில் இருக்கிற ஒரு அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் போன்ற நபர்களும் சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு வர கூட்டம் இது ப்ரொடெஸ்ட் நடக்குதோ இல்லைன்னா ஒரு பெரிய புரோட்டோகால்லாம் வச்சு பண்றாங்களோ, விஜய் அவர்கள் வர்றதுக்கும் நம்ம வர்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அவர் ஒரு சினிமா துறையில இருந்து வராரு அப்படிங்கும்போது அப்வியஸா நிறைய கூட்டம் அப்படிங்கிறது குவியும். இப்போ உங்களுடைய பாதுகாப்பு எந்த அளவு தெளிவா இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் அவர் கேட்டிருந்தாரு. அதே மாதிரி எடப்பாடியார் அவர்கள் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கரூர் விஷயம், கரூர் சம்பவம் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா திமுகவினுடைய அரசாங்கம் அப்படிங்கிறது முற்றிலும் சீர்குலைந்து நிக்குது அப்படிங்கிறாரு. அண்ட் இந்த குற்றச்சாட்டு மட்டும் இல்லாம அமைச்சர்கள் இவ்வளவு பேர் இருக்கும்போது, நிர்வாகிகள் இவ்வளவு பேர் இருக்கும்போது, திமுகவுல பேசக்கூடிய ஆட்கள் இவ்வளவு பேர் இருக்கும்போது எல்லாரையும் தாண்டி வருவாய் செயலாளர் அப்படிங்கிறவங்க ஊடகங்களுக்கு எதுக்காக இப்ப பேட்டிகள் அப்படிங்கறது கொடுத்துட்டு இருக்காங்க? ஏன் அவங்க கொடுக்கணும்? நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? அப்போ ஒரு பக்கம் அருணா ஜெகதீஷன் அவர்களை
ஒரு கமிஷன் வச்சு அவங்கள வந்து நீங்க ஒரு பக்கம் விசாரிக்க விட்டுருக்கீங்க. அண்ட் இன்னொரு பக்கம் அவங்க நேத்தெல்லாம் போலீஸ் போயிட்டு விசாரிக்கிறாங்க, இது என்னங்க அது என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்களால எதுவுமே சொல்ல முடியாது, என்கொயரிஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சுட்டு இருந்த நபர்கள் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு அமுதா ஐஏஎஸ் போன்ற நபர்கள் உள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு இந்த 10,000 நபர்களுக்கு மேல எப்படி வந்தாங்க, மேல ஏன் நின்னீங்க, நின்னு எதுக்காக வேடிக்கை பார்த்தீங்க, டிச்சில் எத்தனை பேர் விழுந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை அங்க அவங்க வந்து பேசுறாங்க, விவாதமாவும் எடுத்துட்டு போறாங்க. திமுக பக்கம்லாம் நீங்க திருப்பக்கூடாது அப்படிங்கிறாங்க. நிறைய விதமா இந்த விஷயம் அப்படிங்கிறது திசை திருப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. இது கூட உண்மை கண்டறியும் குழு அப்படிங்கிறது பல கட்சிகளால் அமைக்கப்படுது. முக்கியமா பாஜக ஒரு முக்கியமான ஆட்களை கூட்டிட்டு போயிட்டு அண்ணாமலை அவர்கள், நயினா நாகேந்திரன் அவர்கள் அப்படின்னு முக்கியமான ஆட்கள் எல்லாருமே கரூர் சம்பவ இடத்துல இருக்காங்க. ஏன்னா அங்க இருந்த மக்கள், பொதுமக்கள் எல்லாருக்கிட்டையுமே கேட்டுட்டு இருக்காங்க, என்னங்க இந்த ஸ்பாட்ல இருக்கும் போது எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருந்தது, என்ன பண்ணாங்க, யாராவது வெளிநபர்கள் உள்ள வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி பல விசாரணைகள் பண்றாங்க. இந்த விசாரணையில முழுக்க முழுக்க வந்து எல்லாரும் சொல்ற ஒரு ஒரு காமன் பாயிண்ட் அப்படின்னு அண்ணாமலை எடுத்து வைக்கிறது என்ன அப்படின்னா, கத்தி எடுத்துட்டு சில நபர்கள் உள்ள வந்திருக்காங்க, எல்லாரோட ஷர்ட்டும் கிழிக்கப்பட்டிருக்கு, கையில கிழிக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இது வரைக்கும் எந்த மாநாட்டிலையும் அது நடக்கல, ஆனா இங்க இந்த இடத்துல அது நடந்திருக்கு அப்படிங்கறத அண்ணாமலை அவர்களும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாரு. சோ விஜய் அவர்கள் அந்த ஸ்பீச் அவர் கொடுத்திருந்தாரு இல்லையா, அந்த ஒரு வீடியோவிலேயே அவர் வந்து சொன்ன விஷயம் தெளிவா, அது என்ன சொல்றாரு, எனக்காக இந்த நேரத்துல எனக்கு துணையா வந்து பேசிட்டு இருக்க அரசியல் தலைவர்கள், அரசியல் நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய நன்றி அப்படின்னு சொல்றாரு. நிஜமா இந்த நேரத்துல அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி அவருக்கான ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். என்னன்னா அவரும் வந்து ஒரு தலைவர் தான், யார் வேணா வரலாம், களத்துக்கு மக்களை பார்க்க போலாம் அப்படின்னு ஈஸியா யார் வேணாலும் வாய் வைத்து வாடகை வாய் வைத்தெல்லாம் சொல்லிட முடியும். ஆனா அது சாத்தியமா அப்படின்னா எடப்பாடியாரே சொல்றாருல்ல, எனக்கே பிளேஸ் கொடுக்கறது இல்ல, எனக்கே போலீஸ் பாதுகாப்புன்றது ஒழுங்கா கொடுக்கறது இல்ல அப்படின்னு அவரு ஒரு பக்கம் கதறாருல. அதே மாதிரி நல்லா ஒரு ஒரு பிரதான எதிர்கட்சியா இருக்கிற அவர்களுக்கே இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு சிக்கல்கள் அப்படின்னு வரும்போது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது நேர்மாறா தனது ஓட்டும் பிரிக்கப்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சு இந்த சிச்சுவேஷன்ல விஜய் அவர்களுக்கு இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கறது முன்னாடியே கணிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த வகையில இப்ப அவர் இன்னும் எந்த அளவுக்கு சுதாரிச்சுக்கணும், இன்னும் எந்த அளவுக்கு தெளிவா இருந்துக்கணும் அப்படிங்கறதுல அவர் கையில தான் இருக்கு. அண்ட் இது பத்தி சீக்கிரமா வந்து உங்க எல்லாரையும் வந்து நான் பார்ப்பேன், உங்க எல்லாரையும் பார்க்கணும் நானு அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அந்த வீடியோஸ் எவ்வளவு பேர் பார்த்தீங்க, உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னும் நம்மளுடன் கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.